என்னவா இருக்கும்? போலீஸ் பிடிக்கும் போது கூட நான் இப்படி ஓடல. இந்த முண்டக்கண்ணியை பார்த்து நான் என்ன ஓட வேண்டியிருக்கு. அப்பா எங்க உடனே தெரியல. சாரணே, ஏன் அப்படி பாஞ்சு வந்துகிட்டு இருக்க? பாஞ்சு வரலனே, பயந்து வந்துகிட்டு இருக்க, பதுங்கி வந்துகிட்டு இருக்க. என்னது சாரோனே பயந்துட்டானா? சத்தம் போட்டு சொல்லாதனே. அந்த புந்தனி லட்சி இந்த முண்டக்கண்ணில வரட்டிக்கிட்டு வரானே. அவன் எதுக்குடா ஒண்ணு வெட்டிட்டு வரா? ஏன் அழகுல மயங்கி வெட்டிட்டு வரா? போவியா? காதல் பண்ணணுமானே? அது நீ சக்கரவர்த்தியடா. டேய் காதல் பண்ணா, நீயாட காதலுக்கு பயந்து ஓடி வரா? காதல்னாலே நீ அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படி லபக்கு லபக்குன்னு போடுவியா? என்னடா இப்ப நீனே பயந்து ஓடி வர? அது நம்ம வீட்டு கல்யாணம் குதிரவாளி, அவளை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது மகிமா அந்த ரெட்டவாளு தான். அந்த பைவலியை பார்க்க முன்னாடி வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். இந்த பைவலியை இன்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே சரி விடுனே, எனக்கு இப்ப இவள்கிட்ட வந்து என்ன காப்பாத்தேன். நான் எங்கடா காப்பாத்தேன்? நானே அப்போ ஒரு வேலை கொடுத்துருக்காரு, எப்படி செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க ஆளு பேர் எனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? கண்டுபிடிச்சிட்டு என்ன காப்பாத்துட்டு என்ன வந்துட்டானே. சரி நீ ஓடு ஓடு ஓடு. இங்க தானே வந்தாங்க. இவங்க இங்க வந்தாங்களா? யாருமா? அதான் இவங்க வந்தாங்களா சாரோன்? பாத்துப்பா, அதனால இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டா. இப்பதான் நின்று பேசிட்டு இருந்தான். இப்பதான் அஜெண்டா ஒரு வேலைன்னு போனாமா. அப்படியா? அங்கிருந்தே கூப்பிட்டுட்டே வரேன், நிக்காம போய்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு அவசரமா எங்கேயும் போறானோ என்னமோ. அவசரமா எங்க போறாங்க? இந்த காட்டுக்குள்ள அவசரமா எங்க போவான்? ஏதாவது அவசரமா இருக்கும், அதான் அவசரமா போயிருப்பாமா. சரிங்க மாமா, நான் அந்த சைடு போய் பாக்குறேன். போமா போ போ. இல்ல சாரணி, நீ சும்மா ஒண்ணு பயந்து விடல, கரெக்டா தாண்டா ஓடி இருக்க. நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா இப்போ கேம் ஆரம்பிச்சா சரியா இருக்குங்க. பர்ஃபெக்டான டைம், ஆரம்பிச்சிரு. யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க? இவனை வச்சா சரிப்பட்டு வரும். இந்த முட்டைக்கண்ணியால நான் எங்கெல்லாம் வந்து மாட்ட வேண்டி இருக்குது. அப்பா என்ன ஒண்ணு இல்லப்பா. சப்பா ஓடிடுவோம். என்னடா பாஞ்சி பதுங்கி வந்த மாதிரி இருக்குது. இவரு நான் பேசதெல்லாம் ஒட்டிக்க பாரோ? இல்ல மாமா, பயந்து பாஞ்சி வர. சத்தியமா அந்த மனுஷனுக்கு மூளை உடம்பு முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்பதானே மாணிக்கன்கிட்ட பேசிட்டு வந்தேன். இல்லடா, அவன் பயந்து பதுங்கி வரான். அப்படிதானடா? சுவாலி முடிஞ்சது, கிளம்பிட்டேன். இவங்கிட்ட இருந்தாடா ஆரம்பிக்க போற. கலகம் பிறந்தாதான் விட கிடைக்கும். இவனை வச்சு குட்டையை குழப்பினாதான் வேலை நடக்கும். ஏன்னா இவன் தான் நேர்மையானவன். அதுக்காக இவன் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் உண்மை பேசுவான். உண்மை பேசுற வச்சுதான் எல்லா வேலையும் முடிக்க முடியும். இருந்தாலும் இவன் பாவுண்டா. இவன் மட்டும்தான் சரிப்பட்டு வருவான். உலகத்துல நல்லவனா இருக்குது, அவ்வளவு பெரிய குத்தமாடா. வெற்றி என்னைக்கும் கிடைக்கும்டா, அதை மறந்துட வேண்டாம். மாமா என்னம்மா? இல்ல, இவங்க இங்க வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பாக்கலான்னு வந்தேன். இல்லம்மா, அவன் இங்க வரலையே. இல்ல, இங்க வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, அவன் இங்க வரல. சொல்றது அப்பாவா? சொல்றது அப்பாவா? நாங்க சொன்ன வழியா கரெக்டா முடிச்சிரு. ஊருக்குள்ள என்ன நடந்திருக்குது, எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கண்காணி. ஒண்ணு விடாம கண்காணிக்கணும். எல்லாம் சரிதான். கவினையா விட்டுட்டு வர சொல்றீங்க? சொன்னதை மட்டும் செய்ய. கவினா அங்க தனியா விட்டுட்டு வா. அவன் சின்ன பையன், ஒரு வேலை எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்னா எத்தனை நாளைக்கு அவன் சின்ன பிள்ளை? முடியாது. இனி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துதான் ஆகணும். அவனை விட்டுட்டு வந்துரு. சரி, அவன் சின்ன சொன்னதை மட்டும் செய். கவினை விட்டுட்டு வந்துரு. நீ கவினை கூட்டிட்டு போறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் வந்துட்டான்னா வர மாட்டான். எம்மாடி, இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற. கிங்ஸிங்கிட்டையும் சொல்ல முடியாது. சரி, நான் ஊருக்குள்ள என்ன நடக்கு, யாது நடக்குன்னு எல்லாத்தையும் கண்காணிக்கணும்.
பொங்கல் அன்னைக்கு நீ வந்தா போதும். ஊர்ல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, உன்னால தனியா போராட முடியும்ல? எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி வீழ்த்துவேன். எனக்கு பயனா இல்ல. நம்ம குடும்பத்து பயில ஏதாவது இருந்தாதான் கொஞ்சம் வீக் ஆயிடுவேன். இந்த திருப்பு உன் கண்ணு முன்னாடி கவினே மாட்டினாலும் சரி, கண்டுக்காத. சரி, நீ போறது வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. போ. ஆனா நீ ஊருக்குள்ள இருக்கிறது எனக்கு எல்லாருக்கும் தெரியணும். நீ மட்டும் இருக்கிற மாதிரி தெரியணும். அப்ப அதுக்கு முன்னாடி கவினா, நான் சொல்லதை மட்டும் நீ செய், எல்லாம் தானா நடக்கும். போ. சரி. சரி, கடைசியா வேணா நீ காதலிச்ச புள்ள என்ன பார்த்துட்டு போ. என்ன? இல்லடா, நீ கூட்டிட்டு வந்த புள்ள என்ன கடைசியா பார்த்துட்டு போ. சரி, இல்ல இருக்கட்டும். வரேன். கேம் ஆட்டம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. எப்போதுமே நான் வச்ச குறி தப்பாதே. இந்த திருப்பு மட்டும் என்ன மிஸ் ஆயிருமா என்ன? வாழ வைக்கணும்டா. என் புள்ளைய நான் வாழ வைக்கணும். இவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா, டேய், இவன் சரித்திரத்தை பார்த்தல, 13 வயசுல கத்திய தூக்கியிருக்கான். மும்பை பட்டணம் சாதாரணம் கிடையாது. அங்க தாதாவா இருந்திருக்கான். இவனை பார்த்து பயப்படாதவனும் கிடையாது. இவன் இங்க வந்து டம்மியா இருக்கான். இவன் பலத்தை என்ன இவனுக்கு காட்ட வேண்டாம். மாணிக் பாஷா, அவன் பேரை காட்டாலே இந்த கும்பல்லாம் நடுங்கி போகுது. இவனுக்கு பயந்து எத்தனை கும்பலும் ஒதுங்கி கிடக்கானுங்க, பயந்து கிடக்கானுங்க. இவன் இங்க காமெடி பேச சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் என் பொண்ணுதான்டா காரணம். அதுவும் ஒரு காரணம். குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுவும் ஒரு காரணம். இங்க அவன் பலத்தை அவனுக்கு காட்டினாதான்டா இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இங்க அவன் பலம் அவனுக்கே தெரியாம இருக்குது. போறான் பாரு மாணிக்கம், இவன் பலம் என்னன்னு இவனுக்கே தெரியல. ஆனா இவனுக்கு பயந்து பல கும்பலும் ஓடி ஒளிஞ்சு கிடக்கானுங்க. இவன் பேரை கேட்டாலே நடுங்க போறானுங்க. இவன் வீரத்தை சும்மா இங்கோடி காட்டிக்கிட்டு இருக்கான். இவனை பெரிய தாதவாக்குனாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இல்ல, இவனால குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, இவனை நம்பி வந்தவளையும் காப்பாற்ற முடியாது. இவன் உசுரும் போயிடும். எத்தனை நாளைக்கு இந்த வீரத்தை வச்சுக்கிட்டு இவங்களை சுத்துவான்? இவன் யாருன்னு இவனுக்கு காட்டினாதான், இவன் பலத்தை இவனுக்கு காட்டினாதான்டா இவனையும் காப்பாத்திக்குவான், இந்த குடும்பத்தையும் காப்பாத்துவான். டேய் கவினு, டேய், அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும். பாரு, அவனை எவனாவது போட்டுட்டான்னு வச்சுக்க, இங்க இருக்க அத்தனை பேரும் பலவீனமாயிருவானுங்க. அதனால்தான் சிங்கத்தை மோத விட்டுருக்க. ஜெயிச்சிருவானாடா? கண்டிப்பா ஜெயிப்பான். ஆனா மகிமா விஷயத்துல கோட்டை விட்டுட்டானே, அதனால்தான் அவனுக்கு தண்டனையும் கொடுத்துருக்க. மறந்துட்டான், பயந்துட்டான். அதே சுச்சுவேஷன் திரும்ப கொடுப்பேன். அப்ப இவன் எப்படி மாறி நிற்பான் மட்டும் பாரு. இந்த கேமை மட்டும் நம்ம விளையாடாம இருந்தோம், இவனுங்க இப்படியே இருந்துட்டு போய் சேர்ந்துருவானுங்க. அடுத்த தலைமுறை ஊர் முழுக்க போக நம்ம பேர புள்ளியிலும் சண்டை போட்டுக்கிட்டே ஓடணும். அப்படித்தானே? நம்ம பேர பிள்ளைங்க சும்மா கெத்த இந்த ஊரை ஆட்சி பண்ணணும். அவனுங்களை பார்த்தாலே பகைங்கன்னு நடுங்கி போகணும். அவன் கண் அசைவிலே பகைங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவன் பார்க்க பார்வையில அத்தனை பேர் வந்து காலில் வந்து விழணும்டா. நேரான சீரான ஒழுங்கான ஆட்சி முறையை கொடுத்துட்டு தான் நான் போவேன். அதுக்கு இவனுங்களை சரிப்படுத்தணும். மாத்தி காட்டுறேன். கவேன், கவேன், என்னண்ணே? வெளியில போகணும், கிளம்பு. அப்பதான் காட்டுல வெளில போகலான்னு சொல்லியிருக்காருண்ணே. இல்லடா, முக்கியமான வேலை, போய் தான் ஆகணும். சீக்கிரம் வா. சரிண்ணே, அப்படியே சாரணி ஐசனி கூட்டு வருவோமா? வேண்டடா, போயிட்டு அணக்கெல்லாம வந்துடலாம். சீக்கிரம் வா. ஒரு அலப்பறை பண்ணிட்டு போனா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். வா. இல்லனே, சரணனே தேடிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா. யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம். போறதும் தெரியக்கூடாது, வரதும் தெரியக்கூடாது. சொன்னா கேளு. அணக்கெல்லாம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். வா. ஏதாவது போட போறமா? என்ன சொல்ல தெரிய? ஆமா. என்ன அப்படின்னா கிங்ஸ் நீங்க சொல்லிட்டு போனோம். இது வேற மேட்ரு. வா போலாம். இந்தா எனக்குள்ள ஆயுதம், நீ வச்சுக்க. அண்ணே, நான் பாத்துக்கண்ணே, நீங்க வச்சுக்கிடுங்கண்ணே. என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குண்ணே. இது போதுண்ணே, இதை பார்த்தாலே நடுங்கி போயிடுவானுங்க. அது சரிப்பட்டு வராது. இது புரிய இத்த சரியா இருக்கும். சரிங்கண்ணே. சரி, வா போலாம். வேணா நான் எல்லாரையும் பார்த்து வந்துட்டா? வேண்டாம். அண்ணே, இசை மட்டும் பார்த்துட்டு வந்ததுண்ணே. வேண்டாம், வா. இல்லனே, அந்த பைய உள்ள இல்லன்னா அவ்வளவுதான். டாட்டு போட்டுன்னு கத்துவா. வந்த பிறகு இந்த அறுவாலை என்ன போட்டுருவா. சொன்னா கேள்வி பார்த்துட்டு வந்துருந்தேனே. வேண்டாம், சொன்னா கேளு. இல்லனே, எங்க போனாலும் அவன் முகத்தை பார்த்துட்டு போனா எனக்கு ராசி பார்த்துக்கண்ணே. அதான். அப்படின்னா வேண்டாம்டா. வா. ஏண்ணே, நேரம் இல்ல. வா. சரிண்ணே. சரி, வா, வண்டி எடு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அண்ணங்கிட்டயா? ஆமா. அதெல்லாம் பேசுங்க. என்ன காய்கறி வெட்ட போறியான்னு கேட்டேன்.
எதுக்கிட்ட அருவாளை இப்படி முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்க? அது பெசல ரூபா. எங்க அண்ணன் அவன் 6 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டான். இது உங்க அண்ணன் அருவா, பெசல் அருவா. ஆமா, இதுதான் எங்க அண்ணனோட அடையாளம். தெலுங்கு. சரி நல்ல நேரம் திருப்பி வாங்கிட்ட, சந்தோஷம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லு. அது நீங்க சொல்ல வேண்டியதுன்னு. மெசேஜ் ப்ராப்ளம் நீங்க சொல்லு. நல்லா இருக்குதே. நீங்களாச்சு எங்க அண்ணனாச்சு, பேசுங்க. ஹலோ என்ன என்னன்னு கேக்க? என்னன்னு கேக்க? என்ன? நான் வீடு கட்டலாம்டா. உங்களுக்கு சிரிப்பா வருது, சிரிப்பா. நல்ல மிரட்ட நினைக்கு. இருடா மோனே, இன்னைக்கு ஒன்னு என்ன சுத்தி வர வைக்க. என்ன ஒளிஞ்சு இருந்து பாத்திருக்கீங்க? ஒளிஞ்சு இருந்து பார்த்தா அப்படியே மனசு பறி கொடுத்து நினைச்சிட்டீங்களோ? அதெல்லாம் முடியாது. சரி வழி விடு, எனக்கு வேலை கிடக்கு. ஹலோ, இங்கொத்தி பேசிட்டு இருக்கா. வழி விடா. நான் கேட்ட கேள்விக்கே போசிட்டு போங்க. எதுக்காக என்ன ஒளிஞ்சு நின்னு பாத்தீங்க? தெரியாம பாத்துட்டேன். அப்படி தெரியாம பாத்தீங்கன்னா நான் விட்டுருவேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் பேர் தெரியுமா? அத தெரியாத. ஐயோ, என் முத்தா, என் கண்ணு அழகா இருக்கா. இருக்குது பாரு நாட்டுக்கிட்ட மாதிரி. அடே மாணிக்கம், மாணிக்கம். அகஸ்டின் நல்லா இருக்குடா பேரு. பொம்பளைங்கள தான் நாட்டுக்கிட்ட இருப்பாங்க. இது என்ன ஆம்பளை, நல்ல நாட்டுக்கிட்ட. ஆனா ஒண்ணுடா, நான்லாம் உன்னை நாள் கணக்கு பார்த்துட்டே இருக்க சொன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா. அவ்வளோ அழகுடா நீ, செஞ்சு வச்ச மாதிரி. கண்ணு 2 ஆப்பிள் மாதிரி, கண்ணு 2 முண்டை கண்ணு. மீசைய பாரு, ஐயோ அதுல ஊஞ்சல் கட்டியே விளையாடலாமே. ஆள பாரு, வேஷ்டி சட்டை. எப்படா நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ண? உன்னை பத்தி பக்கம் பக்கமா தெரியும் போது உன் மேல காதல் எனக்கு பிச்சுக்கிட்டு தாறுமாறா வருது. வண்டா உன் கொடுத்தா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டஜன் டஜனோ பத்துக்கு ஆசை வருதே. அப்பா ஐயோ அம்மா, என் மாயம் பட்டு அழகா இருக்கா. என்ன ஏதோ பேசணும் சொன்னா நின்னுட்டு இருக்கா? என்ன? அதான் கேக்குறேன், எதுக்காக என்ன ஒளிஞ்சு நின்னு பாத்தீங்க? அட, இது கூட நல்லதா இருக்குது. அட்டே அகஸ்டின், என் பேர் தெரிஞ்சுக்காம போயிட்டு இருக்கா. என்னண்ணே, எங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க? அது சின்ன வேலைடா, கொஞ்சம் கீழே வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன நான் வரட்டா? இருடா, உனக்கு இங்க ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது, நீ இங்கே இரு. அந்த முண்டை பண்ணி வரட்டுறதா? இல்லடா, நீ இங்கே நில்லு, நான் வரேன். அண்ணே, முக்கியமான ஒரு விஷயம்ண்ணே, நான் வரேன்டா. அண்ணே, உங்க ஆள் பேரை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அண்ணே, உங்க ஆள் பேர் எனக்கு தெரியும்ண்ணே. நான் வரேன்டா நேரம். அண்ணே, நிஜமாவே உங்க ஆள் பேர் எனக்கு தெரியும்ண்ணே. அதான் துறைனை போட்டு உளறிட்டவ. இப்ப துறைனை எனக்கு கூட தெரியுமே, எனக்கு கூட தெரியும்ண்ணே. என்ன சொல்லட்டுமாண்ணே? டேய், எனக்கு வேலை கிடக்குடா, நான் அப்புறமா பேசுறேன். அண்ணே, இதுவும் முக்கியமானது தானே. நான் வாரேன்டா, எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேன். அண்ணா என்ன பேர் தெரிஞ்சுக்காம போறாரு? ஏன் பேர் தெரிஞ்சுக்க மாட்டேங்க? என்ன நான் சொல்லட்டுமாண்ணே? அண்ணே, உங்க ஆளு பேரு யாழினி. என்ன கேட்காம போய்கிட்டு இருக்காரு? அண்ணே, உங்க ஆளு பேரு யாழினிண்ணே. இந்த பேருக்காக தானே சுத்தி சுத்தி வந்தாரு. இப்ப அந்த பேர் தெரியும் சொல்றேன், கண்டுக்காம போய்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுது? ஆண்டுக்கு என்ன இருக்க மாட்டானே. என்ன வண்டியா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ஐயோ, எடுத்துக்கிட்டேன். ஐயோப்பா, கால் வலிக்குதே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்குலாம் என்கிட்ட பேச கட்டி இருக்குது. ஜானை பத்தி தெரியாம ரொம்ப மாறிட்டு இருக்காத. நான் ஒன்னும் ஒழுக்க சீரெல்லாம் கிடையாது, கேட்டியா? சீரழிஞ்சு போயிருவேன். மரியாதை மூடிட்டு போடி. அததான் நானும் கேக்குறேன், உங்க நல்ல குணம் எனக்கு வேண்டாம். அந்த கெட்ட குணத்தையாவது என்கிட்ட காட்டுங்க. அதானே, உனக்கு நல்ல புத்தி இருந்தா நீ நல்லவனை தேர்ந்தெடுப்ப.
நீ அடையும் தானே நினைக்கிற? கேடுகட்ட புத்தி தானே. அப்ப நீ இப்படிதான் எதிர்பார்ப்ப? எப்படினாலும் எனக்கு இந்த ஜான் வேணும். உனக்கு உண்மையில அசிங்கமா இல்ல? இல்ல. ஒரு ஆம்பளை கிட்ட வந்து நீ எனக்கு வேணும்னு கேக்கிய, நீ எவ்வளவு கேடுகட்ட ஜென்மன்னு உனக்கு புரியுதா புரியலையா? சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட உண்மையில நான் பார்த்ததே இல்ல. பரவாயில்ல, இன்னைக்கு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மையிலே உங்களுக்கு நான் உங்க மேல எவ்வளவு காதலோடு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். சீச்சி, இதுக்கு பேரு காதல் இல்லடி, அசிங்கம். இன்னொத்தியோட புருஷன்னு தெரிஞ்சு உனக்கு வருது பேரு காதல் இல்ல, அசிங்கம். நீ ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கம்பேர் பண்ண நான் பண்ண முடியாது. எனக்கு அழகான குடும்பம் இருக்குது. சொல்ல போனா உன் வழியிலே சொல்றேன், கேடுகட்ட வழியிலே சொல்றேன். உண்மை சொல்றதுக்கு என்ன, என் பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி சும்மா நச்சு இருப்பா. நானே பல வாட்டியோட சைடா பார்த்து சைட் அடிச்சிருக்கேன். சும்மா கூப்பிட்டு நேரம் வரமாட்டான். அங்கத்தான் நான் அவளையே சுத்தி சுத்தி வரேன். அவ எப்போ டைம் கொடுக்காதோ அப்பந்தான். அதனாலே எனக்கு அவன் மேல கொள்ள காதலி. ஒரு பார்வை பாப்பா பாரு, அட ஃபிளைட் ஆயிடுவேன். சில நேரம் காதல் அதிகமா இருந்தா சின்ன பிள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிப்பான். நான் டோட்டல காலி. அவ கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்குன்னு நான் உன்கிட்ட வரேன்னு நினைக்க. நான் 2 நாள் அவட்ட கால் சீட்டு கட்டிட்டு இருக்கேன். கிடைக்கலையா? டிசிப்ளின், ஒழுக்கம். முடியாதுன்னா முடியாது. இப்ப பொறுப்பு இருக்குன்னா பொறுப்பு இருக்கு, ஒதுங்கிடுவான். புருஷனா இருந்தாலும் தள்ளி தான் வைப்பான். அதனாலே அவ எப்போ பாப்பா, அவ கடைக்கன் பார்வை எப்போ என் மேல விழுன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அவகிட்ட நான் பெருசா காட்டிக்க மாட்டேன், அவளும் என்கிட்ட காட்டிக்க மாட்டான். ஏதோ யாருமே இல்லாத நேரம் அக்கம் பக்கம் யாரு இல்லைன்னா அப்படி லைட்டா அப்போ வரும் பாரு எங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸு. அப்படிலாம் எந்த சினிமாலையும் கூட நீ பார்த்துருக்க முடியாது. அப்படி அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க, அவ கடைக்கன் பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஆம்பளைக்கு அலையிறால நான் எப்படி எடுத்து பார்ப்பேன்? அபியோட கலர் இல்ல, கலரு அப்படி பிங்க் கலர்ல இருப்பான். என் குடும்பத்துல யாருமே அவளை மாதிரி அழகு கிடையாது. கலர் அப்படி ஒரு கலர். என்னை பார்த்து பொறாமப்பட்டவங்களே உண்டு, எப்படி பிள்ளைய தூக்கியிருக்கான்னு. அவ்வளவு அழகா இருக்கா. அப்பேற்பட்டவளை விட்டுட்டு நான் உன் பின்னாடி வருவேன். இங்க பாரு, ஒயாமலாம் நான் எச்சரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை போகுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அடுத்த நொடி உன் தலை தரையில கிடக்கும். வீணா உசுர விட்டுட்டு போயிடாத. ஏதோ என் தம்பிகளுக்கு பொண்ணு எடுக்கிற வீடு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இதான் உங்க முடிவா? நான் திரும்ப கேட்கிறேன், வெக்கமாவே இல்லையா? இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வெக்கம் வராது, உங்ககிட்ட மட்டும். ஏன்னா நான் அவ்வளோ காதலிக்கிறேன். என்னைக்கு வேணா உங்களுக்கு நான் அலட்சியமா தெரியலாம், ஆனா நிச்சயமா ஒரு நாளே உங்களுக்கு என் காதல் புரியும். சரி, உன் காதல் உண்மையாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா இன்னொருத்திக்கு சொந்தமானவேன்னு தெரிஞ்சு வருது பாரு, அதுக்கு பேரு காதல் இல்ல. நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உன் எண்ணத்தை மாத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது. இந்த மாதிரி வர்ற காதலி என்னைக்குமே கொலையில தான் வந்து முடியும். அற்ப சுகத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடாத. உன் கேடு கட்ட புத்தியில எண்ணி இழுத்து இனி நடுத்தருக்கு கொண்டு வந்துடாத, பொண்ணை போட்டுருவேன். ஆமா, இது தப்பான காதல்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துக்கணும். அப்போ பார்த்திருந்தா அது நல்ல காதல் தானே? நமக்கு எது எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம கையில வந்து சேரும். ஆனா எனக்கு தப்பா எழுதப்பட்டிருக்கு. நாம செய்யற கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்க எல்லாம் தான தர்மம் புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு, அப்படிதானே? பெத்தவங்க செய்யற புண்ணியம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா எங்களுக்கு நல்லதா செஞ்சாரு, இந்த ஊர் உலகத்துக்கு நல்லதா செஞ்சாரு. நாங்க கத்தி தூக்குனது எங்க பாதுகாத்துக்கு தான், புரியுதா? சும்மா ரோட்ல போறவனையும் கொள்ள அடிக்கிறதுக்கோ இல்ல. 1 ரூபாய் எவன்கிட்ட நாங்க லஞ்சம் வாங்கினது இல்ல, லஞ்சம் கொடுத்ததும் இல்ல. பாமர மக்கள் மேல கை வச்சதும் இல்ல, ஏழைப்பட்ட ஜனத்துக்கு வந்து வரி வாங்கினதும் இல்ல. ஏழைகளை வாழ வச்சு பழக்கம், புடுங்கினவங்கிட்ட புடுங்கி கொடுத்துதான் பழக்கம். எதிரியும் பயப்படுறான்னு சும்மா சொல்லல, எதிரிங்கிறது பொல்லாதவன், அவன் தான் பயந்து நடக்குதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க வழி எப்பவுமே நேர் வழி. நாங்க போகிற பாதை வேலை தப்பா இருக்கலாம், செய்யற வேலை சரியான வேலை. எங்களால 100 குடும்பம் இல்ல, 10,000 குடும்பம் இல்ல, லட்சம் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? ஓ, ஆயுதத்தை எடுத்தவன் கெட்டவனா இருப்பான், கூப்பிட்ட உடனே வந்துருவான்னு நினைச்சிருக்க. ஓய், ஆயுதம் எடுத்தது எதுக்குன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் அது பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? என் வீட்டு பொம்பளைங்களை இப்ப பார்த்தேன். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க மேல உள்ள மரியாதை. நீயும் அப்படி ஒரு பொண்ணு தாங்கனாலதான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க. இதே பழைய ஜானாகி இருந்தேன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், தலை தனியா உடம்பு தனியா இருக்கும். போயிரு. நீங்க என்ன பேசினாலும் சரி, இந்த ஜான் மேல நான் வச்ச பாசமும் காதலும் போகாது. ஐ லவ் யூ. நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என்ன ரொம்ப பேச வைக்காத. என் தம்பிகளுக்கு மட்டும் தெரிஞ்சதே பேச்சுவார்த்தையே இருக்காது. என் தம்பி கிங்ஸனுக்கு தெரியாம பாத்துக்க. நீ வந்ததுக்கான அடையாளத்தை கூட இல்லாம ஆக்கிடுவான். உயிர் பழிச்சிட்டு போட்டு நான் இதுவரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்க. ஜானு, அப்பா,
சம்மந்தி வீட்டாளுக்கு கிட்ட ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வந்துப்பா. என்னடா கரண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன? இல்ல, உன் பொண்ணுங்க பொண்ணு கிங்ஸன் கூட இருந்தா. உன் பேர புள்ள அபி வச்சிருக்காப்பா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ பாப்பி தெரிஞ்ச கேவலமா போயிருமா. சே இல்லப்பா, சும்மா நின்றுட்டு இருந்தேன். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, நீ நின்னுக்க, நாங்க வரோம். இல்லப்பா, நானும் கிளம்ப வேண்டியதான். நீ ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பேசு, நாங்க அப்புறமா வரோம். இல்லப்பா, ஏன்டா மகனே பதறுதா? இல்லப்பா. சரிடா, ஒண்ணும் இல்ல. சரிடா, நீ டிஸ்கஸ் பண்ணு. எங்களுக்கு வேலை கிடக்கு. கண்ட பிண்ட வாக்கிய வண்டி ஓடினா ஒண்ணு உங்களோட வாழ்றேன், இல்ல உங்க கையால செத்துட்டு போறேன். கொல்லுங்க, உங்க கூட வாழவே முடியாது. இந்த உசிரி எனக்கு தேவையில்லை. கொல்லுங்க. பைத்தியம் பிடிக்க வச்சாலே, நான் உனக்கு என்னடி பண்ண? சே அப்பா, ஒண்ணு இல்லப்பா. அது ஒண்ணு இல்லப்பா. அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி போனவனும் சரி, அடுத்தவ புருஷன் முன்னாடி போனவனும் சரி, வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அப்பா நான் இல்லப்பா. ஒருத்தர் வீக்கா இருந்தாலும் போதும், 2 பேரும் சேர்ந்துதான் தலை குனியணும். நீ என்ன பண்ணுத? இதே காட்டுல தனியா ஒரு கூடாரம் போடுற. அப்பா, உன் புள்ள, உன் பேர புள்ள எதுவும் பக்கத்துல வரக்கூடாது. அப்பா சொல்றத முழுசா கேளு. 3 நாள் உன் மனைவியோட சந்தோஷமாயிரு. மனம் விட்டு பேசு, ஒண்ணு விடாம பேசு. இப்போ நடந்த வரைக்கும் எல்லா உண்மையும் சொல்லு. அப்பா, புது மனுஷனாவா? உனக்கு இங்க கடமை காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி சில்லற பிரச்சனைலாம் தலைக்கு மேல போட்டுக்கிட்டோம், வாழ்க்கையே போயிடும். இதெல்லாம் வெறும் சில்லற. நான் சொன்ன மாதிரி 3 நாள் போ. இல்லப்பா, இனிமேல் இந்த குடும்பத்துல நீ தான் தலையா இருக்க போற. என்னப்பா சொல்றீங்க? காலம் நெருங்கிட்டு சொன்னதை மட்டும் செய்ய. இந்த குடும்பத்துல நீ தான் தலையா இருக்கணும். அப்படிதான் நீ கத்தி தூக்கித்தான் ஆகணும். அப்பா, உன் மகன் உனக்கு உசுறு தானே? உசுறுப்பா. உன் பேர புள்ள உசுறுப்பா. காப்பாத்ததுக்கு வேற யாரும் இல்லை. என்ன பண்ண போற? கத்தி தூக்குறேன். ரைட், 3 நாள் பத்தியத்தை முடிச்சுட்டு கத்திய தூக்கு. பத்தியம் எனக்கு வேண்டாம். இல்ல, பத்தியத்தை முடிச்சுட்டு வா. பத்தியத்தை முடிச்சுட்டு கத்தி தூக்கிட்டு காவலுக்கு வா. என்னங்க? இங்க வாடி. ஏன்? 3 நாள் நம்ம ராத்திரி. என்னங்க? உண்மையதான் சொல்றேன். அங்க கூட இருக்கு, வா. சும்மா இருங்க, இங்க யாரு பாப்பா? அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? இவ்வளவு அழகா பார்த்தது இல்ல. போங்க. நான் சும்மா தான் சொல்றேன், வா, கூட இடத்துக்குள்ள போலாம். ஐயோ, சும்மா இருங்க. என்னை பார்த்து பயப்படுவா? பயப்படுவேன். சொல்றல, உள்ள போ. என்னங்க? நிறைய வேலை இருக்குடி, உள்ள போ. போ, உள்ள வர. சரி. முடிச்சுட்டே வாரு. இங்க பாரு, இங்க பாருல. என்ன அப்பா பாருல? இங்க பாரு, அப்பா பாரு. அவன் என்னதான் பாப்பானா? அப்படியே ஒண்ணுதான் பாப்பானா? அவன் என்னதான் பாப்பானா? இங்க பாருங்க, அப்பா பாருல. இங்க பாரு, அப்பா பாரு. இவரு என்னங்க ஒரே தூக்கமா தூங்கிட்டு இருக்காரு? நைட்டு தூங்க விடுவாரு அப்படி? அவன் எப்பவும் அப்படிதான் தூங்கிட்டே இருப்பான். அப்படியே தூங்கும்? பாங்க. எதுக்குடி? நீங்க என்ன நக்கல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ தூங்கினதானே நீ பெத்ததும் தூங்கும். எனக்கு பகலதான் தூக்கம் வருது, நைட்டு தூக்கமே வர மாட்டேங்க. அப்படிடி, நீ பகல தூங்க போய் தான் நைட் தூங்க மாட்டேங்க. சரி, இன்னைக்கு நான் பகல தூங்கல, நைட் தூங்கிடுவேன். தூங்கலன்னா தானே இருக்குது. சொல்ல போல பார்த்துருக்கத பாரு.
ஏய் வா மேல சொல்லி போட்டுடி வா. தூக்கம் வருது. அப்பாட, அப்ப இன்னைக்கு நானும் தூங்கலான்னு சொல்லி. என்னங்க என்ன நீங்க கதை சொல்றதுன்னு சொன்னீங்க? உங்க சேனல் அப்ப படைக்க வச்சிருக்காரு. ஆமா. தம்பி அம்மாக்கு கதை சொல்லுமா? ஆமாமா, நீ அம்மாக்கு கதை சொல்லுடா. அதெல்லாம் என் பிள்ளை சொல்லுவானே, நீ சொல்லுமா தங்க. சத்தியமா அடிக்கடி நீ உன் புள்ளன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. சந்தேகமா இருக்குடி. இருக்கும் போங்க. உன் புள்ள ஆமா. எனக்கு சந்தேகமா இருக்குடி. ஆனாலும் ரெட்ட புள்ள பத்தியா? இப்போ டேய் தங்க குட்டி, அப்பான்னு சொல்லுடா பாப்போம். டேய் இப்போதான் தூங்கிக்கிட்டே இருக்க, அப்பான்னு சொல்லு பாப்போம். இப்ப என் பிள்ளை சொல்லலாம் பாருங்க. டேய் தங்க பிள்ளை, அம்மா சொல்லுமா. அம்மா. எல்லாரும் சிரிச்சிட போறாங்க. டேய் நீ அப்பா சொல்லுடா. நீங்க அப்பா இருக்கும்போது நான் அப்பா இருக்க முடியாதோ? நான் அப்பா வந்தா நீ தாண்டி அம்மா இருக்க முடியும். அப்படி சொல்லணும். அப்படித்தான் இருக்க முடியும். டேய் ஒரு வாட்டி அப்பான்னு சொல்லுடா. டேய் நீ தூங்குனதா போதும், நீ முழி முத. டேய் கொஞ்சம் கண்ணு தர. எப்படி அடுத்த 5 நிமிஷம் தூங்க தானடா போற, எந்தி தரடா. டேய் சிங்க குட்டி, அப்பா சொல்லு. எங்க இவன் சொல்லிட்டான்? அவனை கொண்டா. இவர் சட்டையே போட மாட்டாரே அவரு. அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். டேய் இங்க வா, இங்க வா, நீ அப்பா கிட்ட வா. எப்படின்னா உன் பிள்ளைய புரியுடி. ஒண்ணு வேண்டாம், நீங்களே அவனை வச்சுக்கோங்க. நீ அவனை எனக்கு கொண்டாய. டேய் அப்பாவா சொல்லு, மறுபடியும் சொல்லு. தங்கப்புள்ள ஏண்டி இசை என்ன கண் கொள்ளாத காட்சி. குடும்பமா கட்டில போட்டு கிடக்கி குடும்பமா. என்னங்க சொல்ல வந்தீங்க? அப்பதான் சொல்றான். டேய் சிங்க குட்டி. சரி நீ தூங்கு. அதானே என்னன்னா ஒல்லடா புள்ள என்ன செய்யலான்னு பாக்க வந்தேன். நான் பாத்துக்கிட்டேன், நீ போ. டேய் என்ன ஒரு பிள்ளை தனியா வச்சுக்கிட்டா? இல்ல நான் பரவாயில்ல, நான் வச்சுக்கிட்டா. டேய் கொசு கடிக்கும் பாத்துக்க, உள்ள கூடத்துக்குள்ள கொண்டு போ. இப்பவே உள்ள கூட்டு போட தூங்க மாட்டானே. கண்ணை சந்த நான் கூட்டு போறேன். சாப்பிட்டுலடா? சாப்பிட்டேண்ணே. சரி இங்க யாரும் வரமாட்டாங்க. சும்மா தைரியமா படுத்துக்க. சரிண்ணே. சாரவனை காவலுக்கு நிக்க சொல்லியிருக்கேன். அவன் கவினங்க அவனும் மாணிக்கணும் வெளியில போயிருப்பான்னு நினைக்கேன். சரிண்ணே. சரிடா. கண் கொள்ளாத காய்ச்சா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. தங்கப்புல சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இவளுக்கு நம்ம கண்ணு தெரியாது. சரிம்மா நீ தூங்குமா தூங்கு. சரிங்கப்பா. அடியே இருக்கட்டும்டா. சரி தூங்குங்க. சரிங்கண்ணா. அடியே உங்க அப்பா வந்து நிக்காரு, என்னையாவது கேட்கலாடி. அப்பாக்கு தெரியாதோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தங்கப்புல நீ அப்பா சொல்லுமா. ஆமாமா நீ அப்பா சொல்லுமா. எங்க இவன் என்ன அழகா சொன்னா பாத்தீங்களா? பாரு எவ்வளவு அழகா சொன்னா பாத்தியா. அப்பாவா? அப்பாடா. அப்பா இருங்கப்பா, நான் எந்திரிச்சுக்கிறத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சேட்டை பிடிச்சது. தூங்கு, இன்னைக்கு நாங்க காவலு காத்துக்கிடுதோம். இருக்கட்டுமேப்பா, நான் பாத்துக்கிறதுனே. இல்லடா இன்னைக்கு புள்ளைலாம் நீ பாத்துட்டு இருக்கல, இருக்கட்டும். இங்க இப்ப தூங்கிடுவாங்கப்பா, அட்டடிச்சுட்டு எடுக்காங்கல்ல, தூங்கிடுவாங்க. நீனும் கொஞ்சம் தூங்கு. நானும் மாமாவும் பாத்துக்கிடுதோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. இல்லடா நாங்க முன்னாடி தான் இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒத்த குறைக்கு சாரன் இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அவன் துறை முன்னாடி காவலுக்கு போயிட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்கப்பா, சந்தோஷமா இரு. சரிங்கப்பா, எந்திக்காத, அப்படியே இரு. சரிங்கப்பா. இத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நான் பெத்தது அது பெத்தது அத்தனை நெஞ்சில சுமந்துட்டு கிடக்காம பாரு. பாசக்காரன், முரட்டு பாசக்காரன். பெத்தது கெட்டிக்கிட்டதுன்னு கழுத்துல போட்டிருக்கான் பாரு. 1000 கண்ணு வேணும்டா இதெல்லாம் பாக்குறதுக்கு. முகதேவா வா, காவலுக்கு போல. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வரேன். வாடா, கண்ணு பார்த்துட்டு வரேன்டா. வாடா, நீயும் நானும் தான் இப்ப சந்தோஷமா இருப்பான். வா. ஏது அவன் யாரு இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பான். நான் பார்த்துட்டு வரேன். அவனுக்கு கேட்டுற போது வாடா. சரி வாரு. பாத்தியா உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு என்ன சந்தோஷம். டேய் சிங்க குட்டி, நீ மறுபடியும் அப்பான்னு சொல்லுடா. அவன் நல்ல பிரில்லியண்டா இருக்காண்டி. ஆமா, அவன் எப்ப பார்த்தாலும் சொல்றான் பாத்தீங்களா? ஆமா பாத்தியா, எப்ப பார்த்தாலும் சொல்றான் பாத்தியா. சரி அப்படியே மேல வந்து அத்தானு கூட நச்சுன்னு கூட்டு போப்போம். வேண்டாம், கொடுத்த என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும்.
சத்தியமா நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி, சத்தியமா கொடு. மாட்டேன். அப்ப சொல்றேன்ல, இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்டி, சத்தியமா சொல்றேன். என்ன நீ நம்ப? நம்ப மாட்டேன். நேத்து இப்படிதான். அது நேத்து நீ கியூட்டா ட்ரெஸ் போட்டிருந்தியா, அதான். அப்படித்தான் மதிய கூட சொன்னீங்க. சரி உனக்கு கொடு. போதுமா? நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு காணாது. போதும். போதாது. போதுமா? நீ கொடுத்துட்டே நான் கொடுக்கட்டா? நான் சொன்னேன் நீங்க இப்படி என்ன விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி ஒன்னு கொடுத்துக்கிட்ட. அவன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். டேய் அப்படி அட சொன்ன நீ? பாச்சடா உங்க அம்மா இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கா பாரு. பிற அப்போல கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தா கொடுத்துட்டே பாரு. கொடுக்கட்டாடி. அது சரி என்னமோ சொல்ல வந்தீங்களா, அதை சொல்லுங்க. நினைச்சு பாரு, நாம 2 பேரும் காதலிச்சோம். ஒன்னு நான் விரட்டி விரட்டி காதலிச்சேன். ஆமா. நினைச்சு பார்த்தம்மா, இப்படி ஒரு இடத்துல கட்டில் போட்டு உன்னைய நெஞ்சில தாங்கி நீயும் நானும் சேர்ந்து பெத்தது நம்ம நெஞ்சில போட்டுக்கிட்டு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் நினைச்சு பார்த்தமா? நான் நினைச்சு பார்த்தேனே. அப்படியா? தெரியும், இந்த முரட்டு போய் இப்படிதான் கொண்டு போய் விடுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். நீங்க தான் அப்பவே சொல்லுவீங்களே ரெட்ட பிள்ளைன்னு. இருந்தாலும் இது நல்லா இருக்குடி. காதலிச்சவளே எனக்கு பொண்டாட்டியாகி என் தோல்ல கிடக்கா பாரு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் முன்னாடி நிறைய கற்பனை பண்ண வேண்டி, உன்னை இப்பெல்லாம் தூக்கி என் நெஞ்சில போட்டுக்கிட்டு உன்னை தூங்க வைக்கணும், நீ பெத்தது எல்லாம் என்னை சுத்தி கிடக்கணும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் நினைவாயிட்டு பத்தியா? ஆமாங்க. எங்க அடுத்த 2 பிள்ளைகள் வந்துச்சுன்னா எங்க தூங்க வைக்க? அத்தானுக்கு அகண்டு 2 போயிருக்க மார்பு போறவ என்ன? சரி அதான் சரி. ஏங்க ஏதாவது கதை சொல்லுங்க. அப்படின்னா சும்மா இருங்க. சும்மா இருக்கணுமா? என்னங்க ஏங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, முதல்ல கை கூட கொன்னுடுவேன். ஏண்டி? ஏங்க போங்க, நான் எந்திரிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஒண்ணு பத்துக்கு எந்திரிச்சனா? இல்லங்க நிக்காங்கல்ல. ஆமா, இங்க நான் பண்றது அங்க தெரியுது பாரு. சும்மா இருங்க சொல்லிட்டேன், கொன்னுடுவேன். சும்மா ஏண்டி கத்தாதடி? கத்த கூடாது, கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். மரியாதை கை எடுங்க சொல்லிட்டேன். முடியாது. போங்க. போங்க. சரி கூடத்துக்கு தூங்குமா? போங்க. கூடத்துக்குள்ள போனாதான் முடியும். வா, ரொம்ப கொசு கடிக்கிட்டே குளிருது, உள்ள வா. வாடி. பின்னாடி ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்கடா. சரி சரி நீ பயப்படாத. நம்ம கொஞ்ச நேரத்துல போயிடலாம். இங்க பாரு, நான் வண்டி ஓட்டும் போது கிட்ட வந்துட்டாங்க. சும்மா ஒரு வச்சு போட்டு பார்த்துக்கலாம். சீக்கிரம் போ. போன் வேற கீழே விழுந்துட்டு இப்ப என்ன பண்ணு தெரியல. சரி எப்படி நேரம் ஆயிட்டலாம், அண்ணன் தேடி வந்துருவான். கடவுளே, நான் எப்படியாவது இவளை வீட்டுல கொண்டு சேர்த்தணும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கடா. சரி சரி ஓடல, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. வண்டி எடுத்தால வந்துடா, ஸ்பீடா வந்துடா. சுத்தி வளைச்சு எனக்கு போடுங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் உன்னை 10 வீட்டுல கொண்டு சேர்த்துறேன். கடவுளே,